என்ன விக்கிறீங்க? கொய்யா பழமா? என்ன பேரும் கூட? பாபசன். இருங்க இத கொஞ்சம் திறங்க பாப்போம். அக்காக்கு ஒரு கொய்யா பழம் தாங்க. வீட்டுல உடைச்சதா? அம்மாங்க அம்மா இல்லையா? சரிங்க வாரேன். சரிங்களா நான் வாரேன். வெயிட் பண்ணுங்க. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அம்மாங்க ஐயா அம்மா சாரி கேட்கலாமோ தெரியாது. அம்மா அப்பா என்னது? அம்மா போயிட்டியா பிள்ளைக்கு? எங்க அப்பா? அப்ப யாரோட இருக்கிற நீங்க? எங்க ஆச்சி? ஆச்சிய பாக்கலாமா? ஆச்சி வேலையை போயிட்டாங்க. சரி அழாதீங்களா? சாப்பிட்ட? வீட்டை வரலாமா ஆச்சிய பாக்க? ஆச்சி எத்தனைக்கு வருவாங்க? இப்ப வர மாட்டாங்க. ஹாய் ஹாய். கீழே தானே பனி. உங்க பேரு ஆச்சி பேரு. நான் அப்புறம் வரும்போது நான் மலைக்கு போறேன். வரும்போது ஆச்சியை வந்து பாத்துட்டு போறேன். படிக்கிறீங்களா? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? சமநலி சிங்கள ஸ்கூல்ல. சிங்களமா படிக்கிறீங்க? பிள்ளையோட பேர் என்னன்னு சொன்னீங்க? பாப்பா சார். சிங்களம் தான் படிக்கிறீங்க. ஓகே. ஸ்கூல்ல எங்க? கேட்மோரா? மஸ்டன் மஸ்கேலியா. மஸ்கேலியா தான் ஸ்கூலுக்கு போறீங்க. ஓகே. வீடு வந்து கேட்மோர். ஓகே. இங்க 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 இருந்து காட்டுங்க பாப்பா. எங்க இன்னும் கொஞ்சம் மேல. எந்த ஸ்டேட்? முன்னுக்கு. அர்ஷாத். அர்ஷாத் இவர வீடு எங்க? வடிவா கேளுங்கள. வீடு எங்க இருக்க மாட்டா? எங்கன்னு சொல்லுங்க. இதுலயா? முக்கலையா? முக்காலையா? சரியா சொல்லுங்க. மோக்கால. டி சைடு. ஓகே ஓகே. ஜங்ஷன்லயா? ஜங்ஷனுக்கு முன்னுக்கா? முன்னுக்கா. யார் நம்ம ரமேஷன் என்ன இருக்காங்க? அப்ப அங்கல யாரையும் தெரியும் உங்களுக்கு? சரி நான் அக்கா வந்து இப்ப மலைக்கு போயிட்டு வரும்போது டி சைடு வந்துட்டு பாட்டிய பாத்துட்டு போறேன். ஓகேயா? ஸ்கூல் இல்லடா இன்னைக்கு. போயாதானே சார்? நீங்க இருங்க. போயாதானே? புக்ஸ் தரையா? கடை புக்ஸ் எல்லாம் இருக்கு. வேணாமா? கோபி புத்தகம் வேணாமா? இருக்குடா. சரி இது சாக்லேட்ஸ் தாங்க. எத்தனையா ஆண்டு? 6ஆம் ஆண்டா? ஸ்காலர்ஷிப்பா இருந்தீங்களா? எத்தனை மார்க்ஸ்? பாஸா? டம்மா செல்லம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கட்டிக்கார பிள்ளை. குட்டிக்கார பிள்ளை. எவ்வளவு உங்களோட இது கொய்யாப்பழம்? 100 ரூபா. ஓகே. என்னன்னா பெரிய காசு சின்ன ஆள்கிட்ட குடுக்கல. அது பாட்டிய போய் சந்திச்சு பெரிய காசு கொடுப்போம். என்ன இப்ப அக்கா வந்து பெரிய காசு பாட்டிட்ட வந்து தாரேன். இப்ப உங்களுக்கு நான் 1000 கையில தந்துட்டு போறேன். சரியா? ஓகே. இத வச்சுக்கொள்ளுங்க. நான் இப்ப வருவேன். ஆனா பாட்டி இல்லாட்டி என்ன செய்யறது? இன்னொரு தடவை அக்கா வர்றதுக்கு 1 மாசமாவது எடுக்கும். ஆனா நான் உங்களை வீடியோ எடுத்திருக்கேன். நான் மேபி உங்களோட ஏரியாவுக்கு வந்து காட்டி ஆக்கள்கிட்ட கேட்டு உங்களோட வீட்டுக்கு வரேன். சரியா? கொஞ்சம் இருங்க. இங்க வாங்க. புக்ஸையும் எடுத்துட்டு போங்க. இல்ல தேவைப்படும். இப்ப உங்களுக்கு முடிஞ்சிட்டுன்னா பாட்டிக்கு காசு இருக்காது தானே வாங்குறதுக்கு. அங்க போகணும். டி சைட் நான் வருவேன். நான் அந்த முன்னால இருந்த அண்ணா மஸ்கேலியா தான். அவர் இங்கதான். சோ வந்து நான் தேடி வந்துருவேன். அக்கா சொன்னா சொல்லுதான். சரி இதையும் வச்சுக்கொள்ளுங்க. கவலைப்படக்கூடாது. ஓகே. எதுவும் தேவை வேண்டாம். பாட்டிட்டு சொல்லி என்கிட்ட சொல்லுங்க. நான் வந்து மீட் பண்றேன். எங்க அஞ்சிட்டு வந்து நீங்க? தோட்டத்திலயா? பாட்டிக்கு தெரியுமா நீங்க வந்தது? விக்கிறது தெரியுமா? பாட்டிக்கு ஹெல்ப் பண்றீங்களா நீங்க? இப்ப எங்க போறீங்க? சரி எடுங்க சாமான. என்ன எவ்வளவு இருக்கு? தாங்க தாங்க எல்லாத்தையும் தாங்க. இது எவ்வளவு? சும்மா எனக்கு நீங்க சும்மா தாரீங்களா? இங்க ஒரு கொஞ்சம் பழம் இருக்கு. நான் சொன்னேன் தாங்க அதையும் தாங்க நான் வாங்குறேன். இதை எவ்வளவு கேக்குறேன். இல்ல அது சும்மா நீங்க எடுங்களா? தேங்க்யூ. இருங்க நான் இன்னொரு இதுக்குன்னு சேர்த்து காசு தரேன். இல்ல இல்ல நான் தாரேன். பாட்டிட்ட கொண்டு போய் கொடுங்க. சரியா? பாட்டிய எப்படி பாக்குறேன்னா யோசிக்கிறேன். பாட்டி எத்தனைக்கு வருவாங்க வீட்ட? இப்ப வந்துருவாங்களா? ஷூரா? கொஞ்சம் முன்னுக்கு வந்து நான் போயிட்டு பாத்துட்டு வருவேன். அப்ப பாட்டிட்ட சொல்லுங்க இப்படி ஒருத்தவங்க வந்தாங்கண்டு. இது வந்து இப்ப வாங்கின பழத்துக்கு. சரியா? பாட்டிட்டே கொடுங்க. நான் திருப்பி வாரேன் பாட்டிய பாக்க.
ஆனா கண்டிப்பா நிக்கணும், நீங்க வெளியில நின்றீங்கனாலும் ஓகே. சரியா? இந்த கார் தெரியும் தானே, பாத்துக்கொள்ளுங்க. வருவேனா? வீட்டை போங்க நீங்க. பாய். நாங்கள் போயிட்டு பபசரையோட பாட்டியையும் மீட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ 30 நிமிஷம் வீடியோ அண்ட் ஆடியோ ப்ராப்ளம் ஆகிட்டு என்னன்னே தெரியல. ஸோ அதனால தான் நான் இந்த வாய்ஸ் ஓவரை போடுறேன். ஸோ பபசரையோட பாட்டி என்ன சொன்னாங்கண்டா, பபசரையோட அம்மம்மாட தங்கச்சி தானாம் இவங்க. அம்மம்மா இறந்துட்டாங்களாம். ஸோ அதுக்கு பிறகு பபசரைக்கு ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ அவங்க கால் பண்ணி எங்களை வந்து கூட்டிகிட்டு போங்க, எங்களை பாருங்கன்னு சொன்ன நாள்லேருந்து இப்போ 5 வருஷமாக இவங்க தான் பார்த்து கொள்கிறாங்க. அண்டு இதில் இருக்க இந்த சின்ன கடை வந்து இந்த அம்மாவோட தான். பெரிய அளவில் சாமான்கள் இருக்கையில் நான் உள்ளே போய் பார்த்தேன் நான். அண்டு பபசரை வந்து பழங்கள் விற்கிறதுக்கான முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தேவையை வந்து, அதாவது இப்போ டியூஷன் ஃபீஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்கூலில் எதுவும் தேவைப்பட்டா, அப்போ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த அம்மாவை வந்து கஷ்டப்படுத்தாமல் அவரே போய் பழங்களோ இல்லாட்டி இவங்கள்ட்ட தோட்டத்தில் மரக்கறி வாழை தோட்டம் எல்லாம் இருக்குது. ஸோ அதிலிருந்து ஏதாவது கொண்டு போய் விற்று அப்படித்தான் அவரோட தேவையை அவர் பூர்த்தி செஞ்சு கொண்டு வாராராம். அப்போ எனக்கு அதை கேட்க சரியான கவலையாக இருந்தது. அண்ட் ஒரு பக்கம் வந்து அந்த பிள்ளையுடைய முயற்சி, ஏன்னா கிரேட் 5 வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்ன கையோட வந்து என்னோட தம்பியும் வைஃபும் வந்திருந்தாங்க. பபசரை படித்து முடிய மட்டும் அவருடைய எஜுகேஷன் செலவு சகலத்தையும் வந்து தம்பியும் வைஃபும் வந்து பாரம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அண்ட் இந்த வீடியோ வந்து அவங்களுடைய முழு சம்மதத்தோடு தான் இந்த வீடியோவும் பதிவிடுறேன். அண்ட் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்டா, பிள்ளைகளை பெற்றுட்டு வந்து தாய் தப்பன் இந்த மாதிரி ஒரு நாளும் செய்யக்கூடாது, பாவங்கள் பிள்ளைகள். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நிறைய இந்த பபசரை மாதிரி நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க, நிறைய பேர் நிறைய கிராமங்களில் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து நான் பபசரையை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய தம்பி வைஃப் மூலமாக வந்து இவங்களுக்கு ஒரு உதவி போய் சேர்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையில் பபசரையை மஸ்கேலியாவில் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவர் கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டார். இந்த வீடியோவை பபசரையோட அம்மாவோ அப்பாவோ பார்த்தீங்கண்டா, இல்லை உங்களுக்கு யாருக்கும் தெரியுமெண்டா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிள்ளைகள் வந்து சரியான இயக்கத்தோடு இருக்கிறாங்க. ஸோ தயவுசெய்து ஒரு கச்சேரி போய் பாருங்கள். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம். அண்டு இந்த அம்மாவுக்கும் சொல்ல முடியாத கவலைகள் அண்டு நிறைய வருத்தங்களும் இருக்கவாக்கு. ஸோ அதனால தான் கண் கலங்கினவ. நாங்கள் லைஃப்பில் மீட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு ரீசன் இருக்கும், கடவுளுடைய ஒரு பிளான் இருக்கும்ன்றதில் நான் முழுமையாக நம்புகிற ஒரு ஆள். இந்த ஃபேமிலியை நாங்கள் கண்டதுக்கும் எங்களால் முடிஞ்ச உதவியை செய்கிறதுக்கும் வந்து கடவுள் நம்மளுக்கு வழிவகுத்ததுக்கு கடவுளுக்கும் ஒரு நன்றி. அண்டு ஐ ஹோப் இவங்களுடைய பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தாவது பிள்ளைகளை வந்து பார்க்கணுமன்றது தான் என்னோட விருப்பம். இந்த ஃபேமிலி மஸ்கேலியாவில் இருக்கிறபடியாக எனக்கும் அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அண்ணன்மார், தம்பிமார், தங்கச்சிமார், அக்காமார் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ இவங்களையும் வந்து பார்க்குறதுக்கும் இவங்களுக்கு தேவையானதுகளை செய்து கொடுக்குறதுக்கும் இன்னும் இலகுவாக இருக்கும். எனக்கு ஹாப்பியாக இருக்குது பிள்ளைய பார்த்ததுல, செல்லக்குட்டியை பார்த்ததுல ஹாப்பியாக இருக்குது. பிள்ளை வந்து இனிமேல் வந்து கஷ்டப்பட தேவையில்ல, பழம் வைக்கிறது, ரோட் போகிறது, இனி படிக்கிறது மட்டும்தான். எங்கேயுமே அனுப்புறேன், அன்னைக்கு பிற்பாடு எங்கிட்டுமே அனுப்ப எங்கேயும் போறேன். அது அன்னைக்கு தான் கடைசியா போனேன். எட்டிக்கு என்னமா பிற்பாடு அனுப்புறேன். அக்கா எதுவும் கேட்கணுமா? அக்கா வருவான்னு பாத்துட்டு இருந்தீங்களா? என்ன யோசிச்சீங்க அக்கா வாரன்னு சொன்னோன்னே? எதிர்பார்த்து இருந்தாரு. ஹாப்பியா? ஏனையா கண் கலங்குறாய்? ஏனம்மா அல்றா? என்னையா என்னம்மா ஏன் அல்றீங்க? சரி பரவாயில்ல விடுங்க. அக்கா வரணுன்னே தான் எனக்கு கவலையா இருந்திருக்கு. ஏனம்மா ஏன் அல்றீங்க? சந்தோஷமா? அக்கா வந்து சந்தோஷமா? அதாலே அல்றீங்க? சரி 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 ஓகே 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 ஹாப்பி தானே? சந்தோஷமா இருக்காங்க, இல்ல அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அழக்கூடாப்பா தங்கமே. புள்ள சந்தோஷமா ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்கணும், இனி அழக்கூடாது. எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் அக்காவும் சேர்ந்து அழுவ. சரியா? எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அழக்கூடாது தங்க. சரியா? பிள்ளை ஹாப்பியா இருக்கணும், அழக்கூடாதுன்னு சொல்லித்தான் இவ்வளவு தூரம் வந்தும் இருக்கேன் பிள்ளைய பார்க்க. அங்க இருந்து உலக கட்டு கால் பண்ணி இப்ப வந்து பாக்குறாங்க. அக்கா எப்பயும் இருப்பேன், உங்க கூட தான் இருப்பேன். சரியா? எப்பயுமே வருவேன், மாசத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா வந்து பார்ப்பேன். அப்படி இல்லாட்டி வீடியோ காலாவது அடிப்பேன். சரியா?
அம்மா எப்ப என்ன கேக்குறாரோ வீடியோ கால் பண்ணி கொடுத்துருங்க. எங்க என்ன பாக்கணும் பேசணும்னு சொன்னாங்கன்னா அந்த கதைக்கிறவங்க தான் டக்குன்னு எடுத்து எடுத்து கொடுத்தாரு. ஓகே கம்மியே வாங்க 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 செல்ல குட்டி சரி மாடியில் இருங்க. தங்கமணி அழக்கூட என்ன புள்ள சந்தோஷத்துல அழுதப்பா. சிரிங்க 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 அழகுடா செல்ல குட்டி அம்மா அம்மா தங்க. ஹலோ கம் 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 கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கூட்டு போங்க. நல்லா இருக்கிறீங்களா? வாங்க வாங்க உடைக்கல வாங்க. எப்படி பிறகு எக்ஸாம் எல்லாம் அழினீங்களா? அங்க வீடு அங்க போ. எக்ஸாம் எல்லாம் அழினீங்களா? ஈஸியா இருந்ததா? இத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க? எடுப்பீங்களா? ஷூரா? பிறகு நீங்க இப்ப போறீங்களா பழம் விக்கிறதுக்கு? இல்ல தானே? குட் பாய். இப்ப பழம் விக்க தேவையில்ல தானே புள்ள? என்ன பசிக்குதா? வரைக்குது? ஷூரா? பிறகு எப்படி சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கீங்க. இப்பதான் சத்தம் வருது பிள்ளைக்கு. புள்ள ஷாக். நேற்று கால் பண்ணி காய்க்கிற டைம்ல he said அக்கா வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா? தான் கேட்டாரு. வந்தா என்ன கேட்டாரு? அக்கா வந்தாங்களா சொல்லிட்டீங்களா? நான் சொன்னேன் வரல இப்பதான் கால் பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்க தலையை கட்டிட்டு அப்ப டக்குனு போன் எடுத்தேன். அக்கா வருவான்னு பார்த்து இருந்ததா? குடிங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க. வளர்ந்து வந்தா பிள்ளை என்னவா வேற விருப்பம்? போலீஸா? போலீஸா வரணும், பெரிய போலீஸா வரணும். வா ஓகே ஓகே. அப்ப பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு பெரிய நிறைய ஸ்டார் எல்லாம் போடுவாங்கல்ல போலீஸ், அந்த மாதிரி வரணும். சரியா? அக்கா சப்போர்ட் பண்ணி கொண்டுதான் இருப்பேன். மயு அண்ணா, மீனு அக்கா, மற்றது பலிஜா அக்கா. சரியா? நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு என்னண்டாலும். சரியா? ஆமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா இருந்து இந்தாங்கம்மா வாழைப்பழமா? சாப்பிடுங்க. அது சாப்பிட்டாரு. ஓகே இவர் சாப்பிட்டாரா? நீங்க சாப்பிடுங்க. வாழைப்பழம் பூரியோரா? வாழைப்பழமும் அடடா வாழைப்பழம் பூரி மாட்டேங்க சாப்பிட காலையில. இப்ப பசிக்குதா பிள்ளைக்கு? ரொட்டி சுட போன ரொட்டி சுட இங்க நேத்து ரொட்டி முந்தா நாள் ரொட்டி அப்படியா? ஐயா பிறகு அக்கா பார்த்து என்ன கேட்கணும்னு நினைச்சீங்க? அக்கா வந்தா போதும். அப்ப அக்கா வந்து பிள்ளைய பார்த்தா போதும். இப்ப வந்து இவர் சொல்ற என்னண்டா கதைக்க தேவையில்லையா? அக்கா பக்கத்துல இப்படி இருந்தா ஓகே. என்ன மாதிரி அக்கா பக்கத்துல வீடு ஒன்று ரெண்டுக்கு எடுத்துட்டு வரையா வாங்கிட்டு வரையா? நல்லா கதைப்பாராம இல்ல நல்லா கதைக்கிறதாமே. அப்ப கேளுங்களேன் அக்காட்ட என்ன கேட்க விரும்புறீங்க? ஸ்கூலுக்கு கொழும்பு போறீங்களா தம்பி? போறீங்களா அக்காவோட? போகலையா? கொழும்பு சுத்தி காட்டுறேன் வரீங்களா? போறீங்களா? பாட்டியோட பாட்டியும் கூட்டு போவோம். பாட்டி அக்காவும் கூட்டு போவோம். இல்ல இல்ல அப்பதான் அவங்க அதப்பா இன்னைக்கு சவுண்டே வராது போல இருக்கு பிள்ளையா. சவுண்டே வராது போல. அக்கா பார்த்தோன்னே அழுது பிள்ளை. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்பா. வந்தோடனே அவளா கேட்டாமா கால் பண்ணீங்களா? ஓகே இப்ப ரெண்டு பேரும் பார்த்து பேசுவோம். ஓகேயா? முன்ன பாருங்க சுத்தா. இங்க பாருங்க இதை பாருங்க. இப்ப வந்து அக்கா வருவாங்களான்னு அம்மா கேட்டீங்க தானே பாட்டிய? எங்க கேட்டீங்க? கேட்டீங்க நீங்க காய்க்கிறீங்க இல்லையே. சரி 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 சந்தோஷமா பிள்ளைக்கு? அப்ப சரி நான் அந்த கதையை கேட்க மாட்டேன். அழக்கூடாதா? அழக்கூடாது. எனி டைம் நீங்க கால் பண்ணலாம். ஓகே எனி டைம் கால் பண்ணலாம். எனி டைம் அழக்கூடாது. எனி டைம் கால் பண்ணலாம். எனி டைம் நீங்க கேட்கலாம். சரியா? சரி வைப் யூர் டியர்ஸ். ஹாப்பி டியர்ஸ். ஹாப்பி டியர்ஸ். இவர அழுதா சரி வராது. நான் போறேன். நான் அவங்க அழுது கொண்டிருக்கு. கிச்சு 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 கிச்சு. கேட்டா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க?
நல்லா இருக்கிறீங்களா? சும்மா இருக்கிறீங்களா? வேலையா முடியலையா? இன்னும் 4:30 மணிக்கு. நீங்க இப்ப இந்த எஸ்டேட்லயா வேலை செய்றீங்க? மிட்லோதியன். ரைட் ரைட் ரைட். ஒரே கன்ஃபியூஷன், எல்லா எஸ்டேட்டுக்கு போறனா பேரு கன்ஃபியூஸ் ஆகுது. சரி, ஓகேமா, ஓகே. தம்பியோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போக முடியுதா அக்கா வெயிட் பண்ணினா பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு மனசுல பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு பிள்ளைய பார்த்தது. நாளைக்கு ஸ்கூல் இல்ல, அங்கால என்ன எக்ஸாம் இருக்கு பாரு? பாக்கணுமா? ஓகே. இப்ப உங்களுக்கு இப்ப போலீஸா வரணும்னு சொல்லிட்டீங்க. ஓகே, நான் ஒரு டாஸ்க் தரட்டா உங்களுக்கு? ஓகே, இது வந்து செகண்ட் டேர்மா ஃபர்ஸ்ட் டேர்ம்? 6ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் நடக்குது இப்ப. ஓகே, அப்ப செகண்ட் டேர்ம்லயும் எக்ஸாம் வரும், தேர்ட் டேர்ம்லயும் எக்ஸாம் வரும். அப்ப தேர்ட் டேர்ம்ல வர எக்ஸாம்ல வந்து நீங்க எல்லா பாடத்துக்கும் 90க்கு மேல எடுத்தீங்கன்னு சொன்னா அக்கா பெரிய ஒரு கிஃப்ட் வாங்கி தருவேன். பெரிய கிஃப்ட், உங்களுக்கு பிடிக்கும் அந்த கிஃப்ட். சரியா? என்னன்னு சொல்லியா? சர்ப்ரைஸா வச்சிருக்கியா? சர்ப்ரைஸா கொண்டாந்து தரேன். சரியா? அப்ப இந்த முறை எக்ஸாம் நல்லா எழுதுங்க, அடுத்த முறையும் செய்யுங்க. தேர்ட் டேர்ம் இருக்குல்ல, தேர்ட் டேர்ம்லயும் அப்ப எல்லா பாடத்துக்கும் 90க்கு மேல மார்க்ஸ் எடுக்கணும் நீங்க. சரியா? மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா பெரிய கிஃப்ட் ஒன்று கொண்டு தருவேன். ஓகே, டீலா? செகண்ட்? ஓகே, டீல். அம்மா பிளேன் டீ எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி. பசி போயிட்டு வாரு. அப்ப ஹாப்பியா இருக்கணும். இனி நெக்ஸ்ட் மந்த் ட்ரை பண்ணி வாரு. சரியா? வேற எதுன்னு சொல்லணுமா அக்காட்ட? இல்லையா? வர வேணாமாப்பா? திருப்பி வரணுமா இல்லையா? வரணும். ஓகே ஓகே. அக்கா மிஸ் பண்ணினா கால் பண்ணுங்க எனி டைம். சரியா? எனி டைம் கால் பண்ணுங்க, வீடியோ கால் பண்ணலாம். பாட்டிட்டு சொன்னா பாட்டி உடனே கால் பண்ணி தருவாங்க. சரி, வாங்க. இது உங்களுக்கு. சரியா? நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. சரியா? போடுங்களா? பிள்ளைக்கு ஸ்கூல் பேக் எடுத்து வந்தேன். ரோட்ல வரும்போது இன்னொரு ஆட்களுக்கு கொடுத்துட்டு நான் அதை அனுப்பி வைக்கிறேன்னா, ஸ்கூல் பேக்கை அனுப்பி வைக்கிறேன் பிள்ளைக்கு. இது உங்களுக்கு தான். ஓகே, இது உங்களுக்கு. வெல்கம். அப்படியே கூடிய வாங்க, கூடிய பிடிங்க. நினைஞ்சிடாதீங்க நீங்க. அம்மா மூடுறேன். இது உங்களுக்கு ஒரு சாரி. வெல்கம். இது உங்களோட தான். இதுலயும் ஃபுல்லா ட்ரெஸ் தான் இருக்கு. இதையும் வந்து பார்த்து கொடுத்துருங்க. ஓகேயா? ஹாப்பியா? ஓகே, சிரிப்ப பாரு பிள்ளைட. அக்காக்கு ஒரு கிஸ். இன்னொன்னு. ஓகே, செல்ல குட்டி. எங்க இந்த வாழைப்பழம்? இது என்ன கீரையா? பாத்தீங்களா? நாங்க பண்ட மாட்டு பண்ணிட்டோம். பரவாயில்ல, தாங்க இதுக்குள்ளே போடுங்க. ரைட், ஓகே, நன்றி. பபசரேட அக்கா எனக்கு பூ மரம் எல்லாம் ஆஞ்சி வச்சிருக்கிறா. ஆமா, கேஸ் வாங்கணும். நீங்க எடுத்துருங்க. எடுங்க. தங்கட்டி போயிட்டு வரேன். பேசுறது தாங்க. ஓகே, வரையாப்ப செல்ல குட்டி. போயிட்டு வரையாப்ப போயிட்டு வரோம். ஓகே, ஹாப்பியா இருக்கணுமா? ஓகே, பாய் சொல்லுங்க. பாய் எல்லாருக்கும். பாய், தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எனக்கு நான் ஒரு வீடியோ காட்டுறேன். என்ன பாலப்பம்மா வைக்கிறீங்க? ஓகே தான், கொஞ்சம் இருங்களா. இந்த போய தெரியுமாண்டவருக்க பார்த்து சொல்லுங்க, நான் வாங்குறேன் உங்கள்ட்ட. கொஞ்சம் இருங்களா. இந்த தம்பிய வந்து போன முறை நான் வீடியோ எடுத்து நான் அவருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம்னு கேட்டிருந்தேன் நான். ஆனா போன் நம்பர் கொடுத்துட்டு போயும் கால் எடுக்கல. இந்த இவரு தெரியுமா? தெரியுமா? எங்க இருக்காரு? இப்ப வர நான் வந்தா காட்டுவேன். என்ன இப்ப வந்தா காட்டுவேன். அங்க அங்க பக்கத்துலயா? ஷூரா? சரி, எத்தனை பேக் வச்சிருக்கீங்க? அதுல 4, ஓகே, 5, 6, 7, 8 பேக் இருக்கு. அவன் போனே எடுக்கல. எங்க இருக்கு வீடு? ஒரு கொஞ்சம் தூரம் தான். அப்ப பாக்கலாம் தானே.
because I need to give him some வரட்டுமா? இல்ல பக்கத்துல பக்கத்துல தானே நீங்க டக்குனு போய் கூட்டி வரையில மண்ணு. சரி உங்கள்ட்ட 8 பேக் இருக்கு, 8 பேக்கையும் நான் வாங்குறேன், எடுத்துட்டு வாங்க. குட். எட்டு பேக் என்ன மொத்தம்? சரி நான் காசு தரேன். நீங்க பைக்ல வர போறீங்களா இதுல வர போறீங்களா? வாகனம் இல்ல, அது பைசிக்கிள் ஏறு. அதான் காத்து இல்ல. வாங்க இருங்க 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 நீங்க இருங்க அப்ப இருங்க அப்ப நம்ம அங்க போய் கொண்டே வச்சு விடுண்ணா. பேக்ஸ் இருக்கு பரவாயில்ல, அதுக்கு மேல இருங்க பிரச்சனை இல்ல. இப்ப ஸ்கூல் லீவ் ஐயா? ஓ அச்சா பிள்ளை இப்ப ஸ்கூல் லீவ் எல்லாம் அம்மாக்கு நல்லா ஹெல்ப் பண்றீங்க என்ன? எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? நான் 8ஆம் ஆண்டு படிக்கிறேன். 8ஆம் ஆண்டு. அப்ப அந்த ஃப்ரெண்டோடைய அந்த போய் அவர் 7ஆம் ஆண்டு, நான் 8ஆம் ஆண்டு. ஒரே ஸ்கூல் தான். மாங்குளம் மகாவித்யாலயம். ரைட் ரைட் ரைட். இப்ப வந்தது உங்களோட அண்ணா என்ன முதல் காய்ச்சது? அண்ணாவுமா ஒண்ட விட்ட அண்ணாவுமா? அது ஒன்றாண்டு அண்ணா தான். உங்களோட சொந்தம் தான் இங்க. சொந்த நிலையில. உங்களோட பேர் என்ன? இப்ப கபிலன். கபிலன். ஓகே நம்ம இப்ப அவர்கிட்ட போயிருவோம். ரெண்டெல்லாம் மரம் ரெண்டெல்லாம் கலந்துட்டாங்க. ஓகே இப்ப வந்து இன்றைக்கு அவர் வரல போல என்ன விக்கிறதுக்கு? வரவே வைக்க விக்கிறோம். ஸ்கூல் பேக் எல்லாம் இருக்கா? வீட்டை இங்க இல்ல வீட்டு இருக்கா? வீட்டை இல்ல ஒன்று இருக்கு, அது பிஞ்சிட்டு செஞ்சுட்டுதான். அப்ப டோன்ட் வரி, அக்கா கிஃப்ட் தாரேன். ஓகே யாருங்கிற நேரம் தாரேன். நல்ல விஷயம் பண்றீங்க, நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்து அம்மா நல்லா பாத்து கொள்ளணும். சரியா? இந்த ஃப்ரீ டைம்ல ஸ்கூல் லீவ் டைம்ல அம்மாக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும். சரியா? அச்சா பிள்ளை வந்துட்டமா? இன்னும் கொஞ்சம். ஓகே ஓகே. இன்னைக்கு அவர் ஒண்ணும் விக்கல போல, ஆளை காணல. நான் தேடி கொண்டு தான் வந்தேன். அன்றைக்கும் வந்தேன், ஆளை காணல. பிள்ளை கோலும் பண்ணல அந்த மரத்தால ரோட்டு. ஓகே நான் இப்பனா தம்பி இப்ப அம்ப்ரெல்லா வித்த தம்பியை கூட்டிட்டு வர போறாரு. அவர் வீட்டை ஆமண்ட இந்த ரோடுகள் கொஞ்சம் கஷ்டம் வெஹிக்கிள் போறதுக்கு, அடிபட மண்டபடியா நாங்க போகல. So let's wait. எங்கயா? அதுல ஒரு கோலமாய் கிடக்கு. மெயின் ரோடால கடந்து ஒரு ஆள் வந்தமாய் கிடக்கு. ஓகே. கஜி தோட்டத்துல ஆள் இல்லாட்டி நான் உங்கள்ட்ட புக்ஸ் பேக்ஸ் தந்துட்டு போறேன்னா கொடுத்து விட்டீங்கன்னா சரி. பின்னால நிறைய சாமான் கிடக்கு, என்ன பேக்ஸ்கள் தான் கிடக்கு. வேற ஆட்களுக்கு உதவி செய்யணும். வேற ஆட்களுக்கும் கொண்டு வந்த நான், அவங்களையும் காணல. இன்றைக்குதான் எங்க அக்காவுக்கு ஓஎல் எக்ஸாம். நல்லா லீனாமா? இங்க. ஓகே ஓகே பாருங்க இருக்கிறாங்களாண்டு. I think I can go. Can you give me 2 bags? ஆக்கள் இல்லனே. ஆனா இதுதானா வீடு? ஓகே 2 பேக்ஸ் தாங்க. அவங்கள விட்டு யாரும் இல்லையா? அப்போ அவர் அங்க அதுல பாலப்பழம் வைக்கிறீரா? எங்க? கொஞ்சம் தள்ளி போகும். ஒரு ஷூரா? அதுல இல்லாட்டி அப்ப போயிருவோம். சரியா? தூரம் போயிட்டு. அதான் சரி. அதுல இல்லாட்டி நீங்க இப்ப ஸ்கூல்ல போயிட்டு கொடுத்து விடுங்க. அப்ப என்ன வீட்டையும் யாரும் இல்ல தானே? கால் சுடுது போல. இங்க பாருங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? உங்களை தேடி தேடி ஏலாது. உங்களோட ஃப்ரெண்டு தான் இப்ப என்ன உங்களோட வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதா. நீங்க இல்ல. என்ன வைக்கிறீங்க இன்னைக்கு? கச்சானா? இங்க வாங்க கொஞ்சம் தள்ளுங்க, நான் பாறேன். செருப்பு போடலையா? அங்க அன்னைக்கும் செருப்பு இல்லாம நின்று நான் பாக்காம போய்த்தனே. ஓகே இது அக்காட செருப்பு தான். சரியா? என்னட்ட வேற செருப்பு இல்ல. இப்ப இத போடுங்க. சரியா? வருங்காலோட நின்றா இந்த கொதியில ஸ்கூல் தொடங்கல. என்ன எப்ப தொடங்குது? 20ஆ? நாங்க இப்ப கேட்டு பாருங்க எவ்வளவு தூரம் உங்களை தேடி தேடி போய்த்தமண்டு. அக்கா வாரன்னு சொன்னால பிள்ளைய பாக்க, ஸ்கூல் பேக் கொண்டு வருவேன்னு சொன்னால. உங்களோட கோலும் வரல தானே. நான் எப்படியும் இப்ப உங்களை பாத்துட்டேன். நான் வந்து உங்களோட நம்பர் எதுவும் இருக்கா? வீட்டு நம்பர் எதுவும் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல என்ன? உங்களோட வீட்டு நம்பர் ஞாபகம் இருக்கு. ஓகே நான் என்ன செய்யறேன், இப்ப நீங்க உங்களோட வீட்டு நம்பரை எனக்கு தாங்க. நான் இவருக்கு சொல்றேன். ரைட் சொல்லி நீங்க எனக்கு கால் பண்ணணும். அம்மாவை வச்சு அம்மாவை கால் பண்ண சொல்லுங்க. சரியா?
எவ்வளவு நேரம் இப்ப இதுல வந்து நேரமா இப்போ கால் செருப்பு இல்லையா உங்கள்ட்ட? கிழிஞ்சிட்டா செருப்பு? சரி பரவாயில்ல, இப்ப இதை போட்டுக்கொள்ளுங்க. எனக்கு நீங்க கால் அடிச்சு உங்களோட அட்ரஸ் அனுப்பினா தான் நான் ஏதாவது சாமான்கள் அனுப்பி வைப்பேன். எந்த வீடு இருக்கிறீங்க? அங்கே சின்ன அந்த இப்போ என்ன பேர் அவன் வட்டை வச்சு அவன் சேர்த்து அந்த வீடியா அது அங்கே தெரியாது வீடு பள்ளிக்கிழமை வரைக்கும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியும் தானே ராசா? நீங்கள் ஒரு உங்களோட நம்பர் எனக்கு தந்துட்டு பிறகு அவங்களோட அம்மாட்ட ஒரு பிறகு அழைச்சி விட்டுருங்க என்ன? ஓகே, நான் ஸ்கூல் பேக் சொன்ன மாதிரி 2 பேரும் கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கும் தம்பிக்கும். சரியா? படிக்கணுமா? சாப்பிட்டா பிள்ளை? விடிய சாப்பிட்டீங்களா? நான் அன்றைக்கு போற நேரமும் தேடி தேடி போறேன், ஆக்கள்கிட்ட கேட்கிறேன், யாருக்கும் தெரியல. பிறகு இவரை நிக்க எனக்கு இவர் அன்றைக்கு ஞாபகம். அன்றைக்கு நீங்களா ஓடி தெரிஞ்ச நீங்க வீடியோ எடுக்கிற நேரம் இல்லைண்ணே, அது வேற ஆக்கல. இவர் அன்றைக்கு வீடியோ எடுத்த நேரம். ரைட். நாங்க உங்களுக்கு ஒரு ஸ்கூல் பேக், உங்களுக்கு இது உங்களுக்கும் உங்களோட தம்பிக்குமா 2 இருக்கா? சரியா? ஹாப்பியா? என்ன விற்கிறீங்க? எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 100 ரூபாய். என்ன விற்கிறீங்க? இது சாரி கச்சான் என்ன ஐயா? அவிச்சதா? அவிச்சதுண்டா நிறைய இருக்கு. ஓ, நான் 2 எடுப்பேன். 2 எடுக்கிறேன். உங்களோட கணக்கு எவ்வளவு? 1200. எத்தனை அந்த நீங்கள் 8 எடுத்தனா என்ன? 150 ரூபாயா? ஓகே. அதில் எவ்வளோ ஓகே, நீங்கள் தரத்தவலை எனக்கு இவ்வளோதான் இருக்கு. மிச்சம் வேணா நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? வேறு எக்ஸ்ட்ரா இல்லை. நான் பார் நேரம் வேறு ஆக்களுக்கு கொடுத்தேன், நான் முடிஞ்சது. சரியா? இப்போ இதை வச்சுக்கொள்ளுங்க, நான் எனக்கு கால் பண்ணுங்க. தம்பியன் எனக்கு இதில் 2 பேக் தாங்க. 2 இருக்குண்ணே. கச்சான் வாங்குற முண்டைக்கு தம்பிட்ட. மற்றது என்னண்டா ஐயா, இது அவிச்சது தானே, அவிக்காட்டி நான் எல்லாத்தையும் எடுத்திருப்பேன். இதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன்னா 8 ஹவர் போகணும் தானே. வேறு என்னது உங்கள்கிட்ட சேஞ்ச் எனக்கு ஒரு 1000 தாங்களா ப்ளீஸ். கடனில் போடும்போது ஆறன். ஓகே, அதை வச்சுக்கொள்ளுங்களேன். அம்மாட்ட கொண்டே கொடுங்க. அக்காட்ட எக்ஸ்ட்ரா இருந்தால் நான் தந்திருப்பேன். உங்களை நான் இறக்கணும் என்ன? நல்லா படிக்கணுமா? ரொம்ப நல்லா படிக்கணும். அம்மாவுக்கு உதவி செய்கிறது குட். அண்ட் அம்மாட்ட கொடுத்தனீங்களா? சரி பரவாயில்ல. ஓகே, கவனமா. ஓ வாங்க, நான் உங்களை இறக்கி விடுறேன். இங்கே தம்பி நிழல்ல இருக்கணும். பிறகு வாகனம் வந்தா மட்டும்தான் இது பண்ணுங்க. அதுல எத்தனை இருக்கு? இவ்வளவுதானா? அன்றைக்கு எனக்கு மனசே இருக்குதுல்ல. தாங்க எல்லாத்தையும் தாங்க. எத்தனை 4 இருக்கு. ஓகே இருங்க, நான் அதுக்கு காசு தரேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு சேஞ்ச் இருக்கான்னு பாருங்க ப்ளீஸ். எண்டது முடிஞ்சு உங்கள்கிட்ட பாருங்க. இப்போ விட்ட போகலாம் தானே? கொஞ்சம் இருங்க, பரவாயில்ல. அதை நான் போகிற இல்லை யாருக்காக கொடுக்குறேன். உங்களுடைய ஓகே, இதையும் வச்சுக்கொள்ளுங்க. நான் அண்ணாக்கு கடன் இப்போ. சரி போயிட்டு வரேன் ஐயா. விட்ட போங்க இப்போ. ஹாப்பியா? நான் ஸ்லிப்பர்ஸ் அதில் இறக்கி விடையா? ஏறுங்க இப்போ. Come on. ஹாப்பியா? ஓகே, நான் வீட்டை போய் இறக்கி விடுறேன் பிள்ளையில. வெல்கம். என்னன்னா வெளியில நிக்கிறேன்னா கொஞ்சம் நிழல பார்த்து நில்லுங்க. என்ன இந்த வெயில் கொளுத்தின வெயில் ஐயா. நான் கொஞ்சம் கப்புகள் அது இது ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வாங்கி அனுப்பலாம். நீங்க எனக்கு அட்ரஸ் வேணும் எனக்கு. அப்ப அதனால நான் உங்களோட அம்மாட்டே நேரா காய்க்கிறேன். சரியா? நல்லா படிக்கணும். நீங்க நல்லா படிச்சீங்கன்னா அக்கா இன்னும் நிறைய பெரிய பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன். சரியா? படிக்கணுமா? எங்க தம்பி எங்க? இல்ல உங்களோட தம்பி எங்க? இப்ப வீட்டையா? நாங்க இன்னும் கொஞ்சம் போகணுமா? விடுவா அந்த முதல்ல நின்றவன ரைட். அந்த அதுகிட்ட போடுங்க. காட்டுங்க. இந்த மரமா? ஓகே ஓகே ஓகே. டொஃபீஸ் இருக்கு, கொஞ்சம் முருங்க வரேன். டொஃபி தாரேன், நான் 2 இருக்கு. இறங்கி வாங்க தாரேன். இங்கே தானே. நீங்க உங்களை அங்கால இறக்கணும் என்ன? ஓகே நில்லுங்க தம்பி. உங்களோட தம்பியில கொடுங்க. இந்த ஐயா சரியா? அடிப்பேன், நான் கால் பண்றேன். அம்மாட்ட கொண்டு போய் காசை கொடுக்கணுமே. சரியா? ஓகே பாய் பாய். கொடுங்க.
கால உதறி 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 நான் உங்களுக்கு டாஃபி உங்களுக்கு எடுத்துக்கலாம். என்ன ஐயா? இல்ல எனக்கு வேணாம் ஐயா, நீங்க சாப்பிடுங்க. அம்மா எங்கிட்டன்னு சொல்லுங்களா. தேங்க்யூ இவ்வளவு தூரம் வந்து கூட மத்த ஃப்ரெண்ட காட்டினதுக்கு. என்ன அவங்களுக்கு தேவைதானே ஹெல்ப்புகள். எனக்கு தேடிலாம் போயிட்டு எனக்கு கால் வரல. என்னையா என்னைய கண்டபடியா இன்னைக்கு கொடுத்துட்டீங்க நேரத்துக்கு. ஓ இல்லாட்டி தேடி இல்லாட்டி போய் தெரிஞ்சிருப்பேன். கனவுரம் தேடி. யா நான் ஏனண்டா உங்கள்ட்ட டக்கண்டு கேட்டேன்னா இப்ப உங்களோட ஏஜ் குரூப் தானே. யார் அது? தெரியல. நான் என்ன உங்கள்ட்ட கேட்டேன்னா இப்ப உங்களோட ஏஜ் குரூப் தானே, உங்களோட வயசா தானே இருக்கும். அப்ப சம்டைம் தெரிஞ்சிருக்கலாம் ஒரே ஊருண்டபடியா. அதான் கேட்டேன். ஆனா கிண தூரம் என்ன, அவங்க வேற ஊர் என்ன? ஓ, அவங்க நாங்க கிளம்ப ஓகே ஓகே கொஞ்சம் ஸ்லோவா போங்க. ஓகே, கொஞ்சம் ஸ்லோவா போங்க. வீட்டுக்கு தேவைங்க ஐயா. அந்த வெள்ளை இது கட்டை ஓ இங்கே ஓகே அது கொஞ்சம் ஓகே. வீட்டை ஒரு மாதிரி கூட்டிட்டு வந்துட்டோம். தம்பி தேங்க்ஸ்டா அந்த தம்பியை காட்டினதுக்கு. அடுத்த முறை வார நேரம் அக்கா இது பண்ணிட்டு வருவேன். சரி, அப்படி இல்லாட்டி அக்கா பஸ்லயாவது சாமான் கொஞ்சம் போட்டு விடுவேனே. ஓகே, சோனா போங்க. வீடுங்க உங்களோட? இந்த இதான் ரைட் ரைட், உங்களோட பக்கத்திலே தான் என்ன இருக்கு. நம்பரை தரேன், அந்த எழுதி தரேன். பேல் அக்காண்டு கேளுங்க சரியா. நான் அடிப்பேன், உங்களோட நம்பர் இருக்கு தானே. சரி, தேங்க்யூ. பாய். கவனம், வீட்டை கேட்டேன்னு சொல்லுங்க எல்லாரையும். பாய் பாய் பாய். இங்க ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இது வாகரையில தான் இருக்கு. அம்மா அண்ட் சன் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. விசிட் பண்ண வந்திருக்கேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய், ஹலோ, வணக்கம் குட்டி. ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறீங்க. நீங்களும் தம்பி மட்டும் தானே வீட்டு? ஆமாக்கா. ஓகே, எனக்கு வந்து நான் இங்கால நிறைய ரிக்வெஸ்ட் வந்தது உங்களையும் போய் விசிட் பண்ணட்டாமன்னு சொல்லி. இந்த வீட்டில் இருக்கிறீங்க? இந்த வீட்டுல இருக்கேலாக்கா. இரவில் வந்து புள்ளஞ்சு கொள்வாங்க. இரவில் அம்மா அவங்களோட ஓகே. ஏன்னா வெக்கண்டபடிய பாக்கையா வீட்டை பாக்கையா? அந்த ஓட்டை எல்லாம் இருக்கிறபடியாண்ணா. தண்ணி இல்லாக்கா. வீட்டை சாமான்கள் இல்லையே அப்ப? அம்மாவோட தான் சமைச்சு சாப்பிட்றேன் நீங்க. ஓகே, ஆனா நீங்க செப்பரேட்டா தான் இது பண்றது. ஓகே, நீங்க ஹஸ்பண்ட் என்ன செய்யறாரு? இறந்துட்டாரா? ஓகே, அப்ப நீங்க எப்படி பிள்ளையில ஒரு மகன் தானே? ஒரு மகன். என்ன நடந்தவருக்கு? அவருக்கு இது அவருக்கு குடிக்கிறவரு, அதனால லாமனை குடிச்சு நஞ்சாயிட்டான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் தான். லாமனையை குடிச்சு செத்துட்டாரா? ஓகே, நீங்க எதுவும் வேலை செய்றீங்களா? நான் வேலை ஒன்றும் செய்யலக்கா. அந்த கியூஆர் காசு வாரத்தை பட்டான் போய் எனக்கு சிலவெல்லாம் நடத்தி கொடுத்தேன். அப்ப இந்த வளவும் கூட தான். இந்த வளவும் கூட இப்ப இந்த தகரம் அதுன்னு போட்டபடியா சேஃப் இல்ல. சேஃப் இல்லாதால வீட்டை அம்மா அப்பாவோட போயிட்டே இருக்கிறீங்க. தண்ணியும் இல்ல. கட்டி தந்தவங்க. ஓ, தண்ணி இல்ல. ஏன் அது தண்ணி இல்ல? தண்ணி வத்திட்டு 6 மணி கடைசிட்டே தண்ணி வத்திட்டு. அப்படி. ஓகே, அப்ப கஷ்டம் தான். ஏன்னா தண்ணி இல்லாம இருக்கே அது எப்படியும். அம்மா அவங்களோட போய் இருக்கு. சரி, அல்லாதீங்க. அம்மாக்கள் எல்லாமே என்ன வேலை செய்யறாங்களா இல்லாட்டி? அப்பா கூலி வேலை, அம்மா வீட்டுல. அப்ப நீங்களும் போனா உங்களையும் பாப்பாங்க அவங்க. சரி, உங்களுக்கு இப்ப நான் எதுவும் உதவி செய்யணும்னா நீங்க என்ன மாதிரி உதவி எதிர்பார்க்கறீங்க? என்ன செஞ்சு தரணும் அல்லாம சொல்லுங்க. எனக்கு ஒரு வீடு செட் பண்ணி தருவீங்களா? உங்களுக்கு ஒரு வீடு மாதிரி அமைச்சுதான் நீங்க இங்கே இருப்பீங்க. கியூஆர் இதுல எவ்வளவு காசு வருது? 75 ரூபா மாசம் வருது. அதை வச்சுதான் தம்பிட இதெல்லாம் பாக்குறீங்க, ஸ்கூல் செலவெல்லாம். ஓகே, இது நல்ல பெரிய வேலை வேணே. பெரிய வேலை பைப் லைன் பதிஞ்சாக்கா. அது ஒன்றும் வரல, 2 வசதியும் இல்ல. அதனால
ஓ அப்ப இதுல இருக்கீல அது அம்மாட வீடு வசதியா? அம்மாட வீடு கொஞ்சம் வசதி தான், கரண்ட் இல்லாம இருக்கு, ரொம்ப இருக்கிறேன். சேஃப்டி முக்கியம் தானே. ரைட், ஓகே. நான் ஒரு கதை சுத்தி பார்த்துட்டு ஃபுல்லா தகரத்துலான் இருக்கேனே. எப்படியும் பகல்ல எல்லாம் சரியா அனலா இருக்குமே இதுக்குள்ள இருக்கிறண்டாலும். ஃபுல்லா தகரம். எனக்கு ஒரு 10 நிமிஷம் வெயில நிக்கவே அப்படி ஹீட்டா இருக்கு. இங்க 40 டிகிரிஸ்ல இருக்கு இப்ப வெயில். ஓகே, ரைட். சரி, அலா எங்க சுத்தியும் வந்துட்டேன் நான். இங்க பாருங்க. இல்ல கதிர தேவையில்லம்மா. இவர் எப்ப இறந்தவர்? 6 வருஷமாதா? 6 வருஷமாதா? உங்களுக்கு எத்தனை வயசு கேட்கலாமா? உங்களுக்கு 24. சின்ன வயசுல மாதிரி பண்ணீங்க? 18 வயசுல கல்யாணம் கட்டினாக்கா. அப்ப 24 மேரி பண்ணி கொஞ்ச நாள்ல இருந்துட்டாரா? இவர் வயசுல 3 மாசம். ஐயோ, சரி சரி சரி. செல்லம், செல்லக்குட்டி, செல்லக்குட்டி, எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? உங்களோட பேரு கூட சொல்லலையா காக்கு? என்ன பேர் பிள்ளையிட? அடிவான தங்கம். என்ன பேர் பிள்ளையிட? எத்தனை வயசு ஆளுங்க? 5 வயசு. நர்சரி போறீங்களா? படிக்கணுமா? இங்க பாருங்களா அக்கா, பாருங்க. அண்ணே டார்லிங். நாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்தேன். உங்களுக்கு ஸ்கூல் பேக் கொண்டு வந்தேன். உங்களுக்கு தான் அச்சா பேக், புது பேக். தேங்க்யூ சொல்லணும். சொல்லுங்க தேங்க்யூ, நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. கேட்க மாட்டீங்களா? கேட்பாரா நோமலா? பயமா இருக்கா அக்கா பாக்க? செல்லக்குட்டி பயமா இருக்கா? நல்லா இருக்கா பேக்? நைஸா? இங்க வாங்க. கம் 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 கம். சொல்ல. ஓகே, உங்களோட பேரை சொல்லலையே எனக்கு. பேர் என்ன? பாபா பேர் என்ன? பேர் என்ன? பேர் சொன்னா தான் இன்னொரு கிஃப்ட் தருவேன். நிறைய கிஃப்ட் வச்சிருக்கேன். என்ன பேர் பிள்ளையிட? பைக்ல இருக்க கூட, அடிக்க கூட. இல்ல வேணாம். ஓகே, அப்ப உங்களுக்கு இந்த இத இப்ப இருக்கிற மாதிரியே நம்ம கல்லால செஞ்சு தந்தா ஓகே உங்களுக்கு? அது சேஃப் தானே? என்ன எப்படியும் நான் இந்த பெரிய பெரிய வேலை திட்டம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. அப்ப நான் இந்த வீடியோவையும் போடுறேன், சரியா? அப்ப என்னால முடிஞ்ச உதவியெல்லாம் நான் பண்றேன். கொஞ்சம் திங்ஸ் கொண்டு வந்து நான் தந்துட்டு போறேன். அதை ஃபர்ஸ்ட் என்ன தெரியாதானே உங்களோட நிலைமை என்னன்னு என்ன ரிக்வெஸ்ட் பண்ணாங்க உங்களை போய் பார்க்க சொல்லி. அப்ப அதான் வந்து பார்த்துட்டு போறேன். ஓகேயா? வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ. ஓகே தம்பியன், யூ வெல்கம். தம்பியன் படிக்கணுமா? பேர் சொல்லவே இல்லை கடைசி மட்டும். ஆகாஷ். ஹலோ ஆகாஷ், பேரை பிடிச்சிட்டேன். ஹலோ ஆகாஷ். ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே, போயிட்டு வரேன். நான் பாக்குறேன் என்னால என்ன செய்யலுமெண்டு. நல்ல இது இடம், நல்ல வசதியான இடம். என்ன இது எத்தனை வச்சிருக்கும்? இதுல ஒரே ஏக்கர் இருக்கும். என்ன எப்படியும் தனியா இருக்கிறேன்டா பயம் இருந்தானே, நானே இருக்க மாட்டேன். கல்லுங்களா? ஒன்னும் சாமான்கள் வைக்கல, அதான் வீடு எம்டியா இருக்கு. வைக்கல தானே எப்படியும். மற்றவங்க இல்ல நேரம் கேர்ள் தானே, தனியா இருக்கிறது சேஃப் இல்லை. இங்க இந்த மாதிரி வீட்டுல இருக்கல, அது நாட் சேஃப். சரி, போயிட்டு வரேன். பாய் பாய் குட்டி, பாய் பாய் பாய். உங்களுக்கு அப்ப அது பைப் லைனா போடணும். இப்ப இந்த கிணத்துல தண்ணி வருது இல்ல? ஃபுல்லா வத்திட்டு அப்ப தண்ணி எடுக்கிறேன்னா என்ன ப்ரொசீஜர் எதுவும் தெரியுமா உங்களுக்கு?
பக்கத்துல வீட்டுல தண்ணி எடுத்து இல்ல இப்ப உங்களுக்கு இந்த இந்த இடத்துக்கு தண்ணி நம்ம எடுத்து தரேன்டா என்ன மாதிரி வட்டில என்ன எடுக்கலாம் பட் லைன் எடுக்கலாம் அதுக்கு பிறகு நீங்க பயிர் எதுவும் செய்யலாமா வடிவா ஓகே என்ன அப்படி உங்களுக்கு கரண்ட் இல்ல ஓகே அப்ப 1 by 1 தான் செட்டில் பண்ணணும் ஓகே ஒன்றொன்னா தான் செட்டில் பண்ணணும் அப்ப என்ன அப்ப உங்களோட வீட்டு சகோதரமும் இல்ல 2 தம்பி மாதிரி இருக்காங்க ஒரு ஆள் கல்யாணம் கட்டிட்டாரு ஒரு ஆள் ஆபரேஷன் பண்ண இதயத்துல அவர் வீட்டுல இருக்காரு ரைட் அப்ப அப்பாட இதுதான் போகுது அப்பா மீன் பிடிக்கிற அப்பா கூட விவசாயம் விவசாயம் செய்வாரு அப்ப அப்பா தான் எல்லாரையும் பாக்குறாரா ஓகே சொல்றேன் இல்ல இல்ல நான் ஏன் அப்படி நினைக்க போறேன் நீங்க ஏன் போய் சொல்ல ஓகே இதுதான் கிணறு இங்கே தண்ணியே காணல அதான் நான் இங்க இருக்கிறது தண்ணியே இல்ல ஹலோ ஆகாஷ் எக்கோ ஓ இங்க வேண்டாம் இதை மூடி வைக்கணும் இது எம்டியா இருக்க நேரம் மூடி வச்சீங்கன்னா தான் சேஃப் ஏன்னா அந்த கம்பி இதால சின்னாக்கள் தானே இது எம்டியா இருக்கு கிணத்துல தண்ணியே இல்லை ஓகே